2029 பாராளுமன்ற எலெக்ஷன்ல கரப்பாம்பூச்சி சின்னம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது கரப்பாம்பூச்சி சின்னமா? ஆமா, இந்த பாட்டை கேளுங்களேன் ஒரு நிமிஷம். ஓட்டு கரப்பாம்பூச்சி பார்த்து போடுங்கய்யா, ஓட்டு கரப்பாம்பூச்சி பார்த்து, அதை போடுங்கம்மா ஓட்டு கரப்பாம்பூச்சி பார்த்து. இப்படி ஒரு சூழல் வந்தாலும் இந்தியாவில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன் தெரியுமா? கரப்பாம்பூச்சி இன்னைக்கு உலக அளவுல ட்ரெண்ட் ஆயிட்டு. நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு நீதிபதி அவர்கள் என்ன சொல்லிட்டாரு? இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் சோசியல் மீடியால கருத்து சொல்லவும், தகவல் உரிமை சட்டத்துல மனு போடவும் இருக்காங்க. இதனால என்ன பிரயோஜனம்? சோம்பேறிகளா இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. கரப்பாம்பூச்சி மணிக்கு இருக்காங்கன்ட்டார். அதுதான் அந்த இடத்துல அவர் ட்ரிகர் பண்ணிட்டாரு. அதை பிடிச்சுக்கிட்டாங்க, எல்லாரும் பிடிச்சுக்கிட்டு கரப்பாம்பூச்சியா ட்ரெண்ட் ஆகி விட்டாங்க. இது அமெரிக்க வாழ் இந்தியர் ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு? கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சின்னு சொல்லி ஒரு கட்சியை உருவாக்கி சோசியல் மீடியால ஒரு உருவாக்கி அவர் போட்டு விட்டாரு. அவர் போட்டு விட்டோன்னா அதுக்கு மேல ட்ரெண்டு. ஒரு வாரம் கூட ஆகல, 1 கோடிக்கு மேல போயிட்டு இந்திய கவர்மெண்ட்டே அதை திரும்பி பார்க்குற அளவுக்கு, அந்த அளவுக்கு அது வைரல் ஆயிட்டு. ஏன்னா உலக அளவுலேயே அதிக ஃபாலோவர்ஸ், அதிகமாக கட்சியில நம்பர்ஸ் வச்சிருக்கிற ஒரே கட்சி பிஜேபி கட்சி தான். இவங்க என்னன்னா அவங்க எல்லாரையுமே பீட் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. 5 நாள்லன்னா பார்த்துக்கோங்க, அந்த கட்சி ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் இருக்கும் பிஜேபி. இவங்க 5 நாள்ல 1 கோடி பேர் போயிட்டாங்க. சர்வ சாதாரணமா போய்கிட்டு இருக்காங்க. இந்திய கவர்மெண்ட்டே அதை அந்த கணக்கை பிளாக் பண்ற அளவுக்கு அவங்க வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிங்க? இளைஞர்களை பார்த்து சோம்பேறி பண்றதுதான். ஏன்னா சமூக வலைதளங்களை கொஸ்டின் கேட்கறது தவறே கிடையாது. இப்படியாச்சும் மக்கள் கேள்வி கேட்கட்டும், அதிகார வர்க்கத்துக்கும் அரசியல்வாதிக்கும் போய் சேரட்டும். கண்டிப்பா கேள்வி கேட்கணும். ஏன் ஆர்டியில கேட்கக்கூடாதா? தகவல் உரிமை சட்டத்துல மனு கொடுக்க கூடாதா? அதுக்காக தானே அந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது கேட்கத்தானே செய்வோம். கேள்வி கேட்பது தவறே கிடையாது. பதில் சொல்ல வேண்டியது அரசின் கடமை. பதில் சொல்லியே ஆக வேண்டும். சரி, இப்ப போற போக பார்த்தா 2029 கரப்பாம்பூச்சி சின்னம் வந்தாலும் வந்துடும். ஓட்டு போட ரெடியா இருங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.